நமஸ்காரம். இன்று திருக்குறளை பற்றி பார்ப்போம். திருவள்ளுவர் சில குறள்கள் சொல்வது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருப்பது போல் தோன்றுகின்றது. ஆனால் அவ்வாறு திருவள்ளுவர் ஐயா அந்த அளவிற்கு முரணாக சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அது முரண்பாடோடு இருக்கிறது போல் தோன்றுகின்றது. அதற்கு சரியான பதிலும் இல்லை என்று கூட தோன்றுகின்றது. எப்படி என்றால், அவர் தன்னுடைய இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்திலே பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்கின்றார். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வந்து சேரும். அதாவது, நாம் ஒருவருக்கு கெடுதல் முற்பகல் என்றால் காலையில் என்று வைத்துக்கொள்வோம். காலையில் செய்தோமானால் தமக்கின்னா நமக்கு அதே துன்பம் பிற்பகல் வந்து சேரும் என்று சொல்லுகின்றார். காலையில் செய்தால் நாம் தீங்கு செய்தால் மாலையில் நமக்கு அதே தீங்கு நேர்ந்துவிடும் என்று சொல்லுகின்றார். இதுதான் அவனுடைய அர்த்தம். இது அவ்வாறு நடக்கின்றதா? நமக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், தீங்கு செய்தவர்கள் எல்லோருமே காலையில் செய்தவர்கள் மாலையில் தண்டிக்கப்படுவார்கள் என்றால் அந்த ஒரு நீதி உடனுக்குடன் நிலை நின்று விடுகின்றது. காலையில் தப்பு செய்தால் மாலையில் தண்டனை நடக்கின்றதா? இல்லை போல தோன்றுகின்றது. இல்லை போல தோன்றவில்லை, இல்லைதான். இன்னொரு இடத்தில் அழுக்காராமை என்ற அதிகாரத்திலே அவர் என்ன சொல்லுகின்றார்? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது, ஒரு தீய பொறாமை குணத்தோடு உடையவர் அவர் சிறப்பாக வாழ்கின்றார். அதே சமயத்திலே ஒரு செம்மையான மனதுடையவர் ஏழையாக வாழ்கின்றார் வாழ்க்கையிலே. இது நினைக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அதாவது, அவர் அதற்கு காரணம் சொல்லவில்லை, ஆனால் சிந்திக்கப்படும். அப்படித்தான் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய பொருளுரையிலே இருக்கின்றது. சிந்திக்கப்படும். அதாவது, கெட்டவன் நன்றாக வாழ்கின்றான், நல்லவன் கஷ்டப்படுகின்றான், ஏழையாக இருக்கின்றான் என்று தானே நாம் பார்க்கின்றோம். இதைத்தானே ஒரு காலங்காலமாக எல்லோருமே ஒரு கேள்விக்குறியாக எழுப்பிக்கொண்டே இருக்கின்றோம். நல்லவன் கஷ்டப்படுகின்றான், கெட்டவன் தான் வாழ்ந்து உயர்ந்து வாழ்கின்றான், அனுபவிக்கின்றான், இன்பத்தில் இருக்கின்றான் என்றெல்லாம் அவனுக்கு ஏன் தண்டனை இல்லை? இப்போது இந்த இரு குறளையும் பார்த்தால் இது முரண்பாடாக இருக்கின்றது. ஏனெனில் முதலிலே அவர் என்ன செய்யாமல் என்ன சொன்னார் என்றால், காலையில் செய்தால் தீங்கு தண்டனை சாயந்தரம் வந்துவிடும் என்று தான் சொன்னார். ஆனால் இங்கே பார்த்தால் கெட்ட மனதுடையவன் நன்றாக வாழ்கின்றான், நல்ல மனதுடன் ஏழையாக வாழ்கின்றான். அதற்கு காரணத்தை சொல்லாமல் அது சிந்திக்கப்படும் என்று சொல்லிவிட்டாரே. யார் சிந்திப்பது? மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டுமா? இல்லை படைப்புக்கு உரியவனான படைத்தவன் சிந்திக்க வேண்டுமா? அது எப்பொழுது நடக்கும் என்றெல்லாம் கேட்க தோன்றுகின்றது அல்லவா? இதுதான் முரண்பாடு என்று நாம் சொன்னோம். இது ஏன் அவ்வாறு இருக்கின்றது என்று தெரியவில்லை. ஏன் என்று இருக்கிறது? ஏனெனில் இந்த பிறவியிலே தீங்கு செய்தவர்கள் மறுபிறவியிலே எந்த பிறவியிலையும் அவர்கள் அந்த தீங்குக்கான காரணம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தான் ஒரு கர்ம விதிகள் சொல்லுகின்றன. கர்ம விதிகள் அவ்வாறு தானே சொல்லுகின்றன. நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றும் சொல்லப்படுகின்றது. அப்பொழுது நாம் செய்த காரியங்களுக்கு பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதே பிறவியில் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏன் அந்த பிறவியில் நடக்கவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார் அவ்வாறு தான் நடக்கும் என்று சொல்கின்றார். புரியவில்லை. அதேபோல்
நல்லவன் ஏழையாக இருப்பதும் கெட்டவன் வசதியானவன் வாய்ப்போடு இருப்பவனாகவும் இருப்பது என்பது சிந்திக்கப்படும் என்றும் சொல்லிவிட்டார். அங்கும் புரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு அர்த்தம் சொல்லலாம். அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இந்த பகல் என்பது ஒரு சூரியனுக்கு சொந்தமானது அல்லவா? பகல் என்பது சூரியனுக்கு சொந்தமானது. அது முற்பகல் பிற்பகல் என்றால் எல்லாம் விட்டு விடுங்கள். பகல், சூரியன், வெளிச்சம், சூடு இது நிரந்தரமாக இருப்பது. அப்பொழுது இந்த முற்பகல் என்பது ஒரு முற்பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். பிற்பகல் என்பது பின்னாலாகிய பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். எனில் பகல் என்பது சூரியன் எல்லா பிறவிகளிலும் ஒன்றாக நினைக்கின்றது. நீங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்தாலும் சூரியன் தான், பகல் தான். அதனால்தான் அது முற்பகல் என்று சொல்லப்படுகின்றது. சூரியன் எப்பொழுதுமே இருக்கின்ற பகல்கள், அதாவது சூரியன் எப்பொழுதுமே இருக்கின்ற பிறவிகள் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முற்பகல் என்றால் முற்பிறவி, பிற்பகல் என்றால் பிற்பிறவி, அவ்வளோதான். இதுதான் நமக்கு தெரிந்த ஒரு விளக்கமாக தோன்றுகின்றது. யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.